ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரூபன். நான் தான் உங்கள் நித்தி. நேயா குட்டி. நாங்கள் மறுபடியும் எங்களை நேகா ஃபேமிலி பிளாக் சேனல்ல இருந்து சந்திக்கிறதுல மிக்க சந்தோஷம். இன்றைக்கு நாங்க என்ன சந்திக்க வந்தோம்டா, இன்றைக்கு ஓரளவுக்கு பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள்டா? நேகாக்கு இல்ல நித்தி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 12 மணிக்கு மிஸ் பண்ணிட்டேன். முதல்ல ரூபன் தான் மிஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு உங்களை அக்கா மிஸ் பண்ண அக்கா அத்தன் லிதியா குட்டி மற்ற கணவர் மிஸ் பண்ணது அண்ணன் மிஸ் பண்ணது. அப்ப நித்திக்கு தான் இந்த முறை தான் எனக்கு பிஸ் வந்தது. எதிர்பார்க்கலாம் நான் வந்தேன். நான் இந்த முறை எதிர்பார்க்கவும் இல்லை. ரூவன் கேக் வெட்டுமெண்டு நான் வேணா வேண்டிட்டேன். ஏன்னா பிடிக்காது. ரூவன் எத்தனை நாளாக கெஞ்சினது. நேற்று என்ன பிறந்த நாளுக்கு ஒரு கிழமைக்கு முன்னே ரூவன் பிளான் போட்டுட்டு கேக் வெட்டணும் உடுப்பெடுக்கணும் அப்படி இப்படின்னு எனக்கு பிடிக்காது. நேயாண்டைக்கு கட்டாயம் வெட்டுவோம். இந்த மாசம் தான் நேயாண்டைக்கு. இந்த மாசம் தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நிதி இந்த உடுப்பு நிதிக்கு நான் பர்த்டேக்கு எடுத்த உடுப்பு செலக்ஷன்ல எடுத்தது அந்த உடுப்பு. எனக்கும் அந்த உடுப்பு போட எனக்கும் கொஞ்சம் மன சங்கடம். நேயா குட்டி போடு நேயா குட்டி நான் தச்சேன். நான் அப்படி இருக்காண்டு பாருங்க. நேயா குட்டிக்கு நிதி தச்ச உடுப்பு. நேயா குட்டிக்கு நான் பர்த்டேக்கு எடுப்போம். இந்த டாப் ஃபியாமா மாதிரி நான் உடனே நேத்து ராத்திரியே தச்சேன். நேயா குட்டி என்னம்மா அச்சா என்ன நிதின பிறந்த நாளுக்கு வடிவா இருக்கும். ரூவனுக்கு பிடிச்சிருக்கு. நிதினைக்கு வடிவா இருக்கு. எனக்கு நேயா அந்த உடுப்பு தான் வடிவா இருக்கு. நேயா அந்த உடுப்பு தான் பிடிச்சிருக்கு. பாருங்க நேயா குட்டிக்கு. நேயா குட்டி அங்க காட்டுங்க. அச்சா ஒன்று காட்டுங்க. அதே மாதிரி நித்தி நான் இன்றைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோமோ அதே மாதிரி அவனாலும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான் நான் கேட்கணும். கடவுள்கிட்டையும் கேட்கணும் உங்கள்கிட்டையும் கேட்கணும். இன்னைக்கு சந்தோஷமா இந்த மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நித்தி நம்ம முதல்ல இல்லை பிறந்த நாட்கெல்லாம் தெரியுது. இன்றைக்கு நாங்கள் வந்து நித்தி கேக் கட்டுறேன் இருந்தது. அதோட எனக்கு காலில் சின்ன காலில் ஆணி விட்டு குத்தினதால ஒன்று செய்யலாம் போட்டு இல்லாட்டி இன்னைக்கு நாங்கள் கேக்கு வெட்டாட்டியும் சமைச்சு ஆகணும் கூப்பிட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணுது. அதெல்லாம் பிளாச்சு போட்டு நித்திக்கு அதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, நித்திக்கு பிறந்த நாள் தானே. இன்றைக்கு நாங்கள் நித்தியை கூட்டிக் கொண்டு போய் நித்தியை கொஞ்சம் எல்லா இடமும் காட்டி நித்திக்கு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்க போகிறோம். அது தெரியும். இவரை கூட்டிக்கணும் போனா தான் தெரியும். சொன்னேன் இப்ப என்ன நேரம் 5 மணி நேரமே எல்லாம் வலிக்கிட்டாச்சு. இப்ப பிடிஞ்சதுக்கு இப்பதான் நாங்க வலிக்கிட போறோம். நிதிக்கு பிடிச்ச இடங்களுக்கு நான் இப்ப கூட்டிட்டு போறேன். தூர இடம் இல்லை, எங்கள ஏரியாக்கள் இருக்கிற இடம். நிதிக்கு நான் முதலாவதா கூட்டிக்கொண்டு போற இடம் நிதிக்கு என் பிடிச்ச இடமா தான் இருக்கு. அதுக்கு பிறகு நிதிக்கு பிடிச்ச இடம் 3 இடத்துக்கு கூட்டிக்கொண்டு போவேன். நீங்களாம் அந்த வீடியோல பாருங்க. அவங்க நல்லா காய்ச்சிட்டா ஏன்னா அதோட நீ அந்த பொட்டு வடியா இருக்கு. இதுக்கு அந்த பொட்டு உங்களுக்கு நீ வர வடிவா வர நல்லா அவ கண்டுக்கவே மாட்டா. பூ வந்தாலும் எனக்கு தான் வடி இல்லை போல. எனக்கு என்ன போட்டாலும் வடி வாட்டா இருக்கு. எந்த ஒரு நாளுக்கு நான் உடுப்பெடுப்பேன். எல்லா இடையும் அடுத்த நிதிக்கு கேக்கு வெட்டணும். கனதரம் கேட்டு நிதி கேக்கு வெட்டுவோம். நிறைய தடையை நான் சொன்னேன் தானே. ஒரு கிழமைக்கு முன்னமே ரூவன் எல்லாம் பிளான் உடுப்படுக்கணும் கேக் வெட்டணும். எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு கிழமைக்கு முன்னமே உடுப்படுத்துறேன் நிதிக்கு. அப்புறம் கேக்கு வெட்டணும்னு நிதியை சொன்னோம். இது வேண்டாம் எனக்கு வேண்டாம். காலமையும் நிறைய தடவை கேட்டேன். நாங்கள் ஓகே இந்த வீடியோ பார்க்குறாங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நாங்கள் போகிற இடங்களை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் இப்படி திடீர்னு நான் வீடியோக்கு வந்து மறைகிறேன். அதுலேயும் சில கால விஷயம் என்னென்னா எங்களுக்கு என்ன அந்த பின் நம்பர் ஒன்று வேறே இல்லை. அதால் வந்து வீடியோ போகிற மைண்ட் செட்டே இல்லாமல் இருக்குது. ஆனால் நாங்கள் விடாமல் போட்டுருக்குறோம். உங்களை எங்களை மறந்துடுவீங்க நீங்கள் ஒரே வீடியோ. ஒரு கிழமைக்கு ஒரு வீடியோ போடுவோம். மறக்க அதெல்லாம் உண்மையாக இப்போ இந்த சீசன் டைமில் கொஞ்சம் வேலையும் கூடிய நல்லபடியாக அது நீங்கள் செய்யலாமல் இருக்குது. அதோட வீட்டையும் கொஞ்சம் வேலையை செஞ்சு கொண்டிருக்கலாம். அதோடைய வீடியோ குறையலாம் போடுறது என்ன. ஆனால் விடாமுயற்சியாக போடணும். எங்களுக்கு ஒரு கலன் ஒன்று கிடைக்கும். கிடைக்கும் கட்டாயம். கஷ்டப்பட்டா கிடைக்கும். என்னையா வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நாங்கள் நிதிக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்திருக்கோம். அங்கே ஐஸ்கிரீம் வேலை பார்த்து கண்டோஸ். இப்போ எங்கே வந்திருக்கோம் நிதி? நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? நீயா கண்டோஸுக்கு வந்திருக்கோம். பீச்சுக்கு மெட்ட கேமராவில் காட்டுது. கடற்கரைக்கு வந்திருக்கோம். காட்டுங்க மெட்ட கேமரா. காட்டுவோம். நிதிக்கு பிடிச்ச இடம் நாங்கள் கடற்கரைக்கு வந்திருக்கோம். கடற்கரையில் கொஞ்சம் நின்றுட்டு நொறுக்கு திணி எல்லாம் மாதிரி வளர்ந்துருக்கோம். அது சாப்பிடு போட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோமே.
நித்தி வந்து முதலாவது இடமா சேர்ச்சுக்கு தான் கூட்டிக்கணும் போயிருந்தது. ஆனால் நித்தி என்ன பிரச்சனை அங்கே வந்து திருவிழா போல நடக்குது. ஏன்னா வாங்க நாங்கள் போயிருந்தோம் கடற்கரையே என்ன காலை மேலே அது என்ன போகிறீங்க நித்தி நடந்து போகிறீங்க கனநாளை அப்புறம் மூக்கம் பீச்சுக்கு வந்திருக்கிறேன் வேணா நித்தி கனநாளை அப்புறம் மூக்கம் பீச்சுக்கு வந்திருக்கிறேன் வேணா என்னவோ தெரியல இன்னைக்கு உடுப்பு தான் எனக்கு கண்ணம் கணிக்குது நல்ல வழியாக இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்தாங்க நீங்க செலக்ஷன் தான் உங்களுக்கு அவருக்கு பிடிச்சிருக்காங்க ரசிச்சு கொண்டே இருக்கேன் எனக்கு நேயாண்ட உடுப்பு தான் பிடிச்சிருக்கு நேயா காட்டுங்க எப்படி நிதி நேயா குட்டிக்கு நான் திடீரென ரெடி பண்ணின உடுப்பு என்ன தும்புமுட்டாஸ் எல்லாம் பேர் தும்புமுட்டாஸ் வேணுமே தும்புமுட்டாஸ் ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே ஞாபகம் தும்புமுட்டாஸ் வேணுமே இனிப்பு போனா நேயாக்கு கூட விட வேண்டி கொடுங்க நேயா குட்டி வேணுமே டெண்டோஸ் வேணுமா அந்த ஐஸ்கிரீம் அது கேண்டோஸா தும்புமுட்டாஸ் ஆளு இனிப்பு வேணே இனிப்பு உள்ளே இனிப்பு சாப்பிடக்கூடாது ஆனா மூக்கத்தில் தண்ணி இருந்தது இப்போ உடுப்பை காட்டுங்க போஸ் கொடுங்க இடுப்புல கை வச்சேன் போஸ் கொடுங்க அங்கே இடுப்புல கை வச்சேன் அவனோட மைண்ட் செட் மாறிட்டு அண்ணா ஒரு mana happy நீ happy பாய் சொல்லுங்க தாத்தா தாத்தா பாய் சொல்லுங்க bye bye என்ன செய்யணும் இப்போ நீ பிச்சு தரோம் அங்கே அங்கே பாரு நீ பிச்சு தரோம் அப்பா பாருங்க அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க தேங்க்யூ அப்பாவுக்கு தேங்க்யூ சொல்லுங்க நன்றி இப்படி தான் பிறந்த நாக்காரங்க நீ அதை விட ஸ்பெஷலாக இருக்கிறா நீ வடிவாக இருக்கா நேயா குட்டின உடுப்பு ரூபான்னு சொல்லு வடிவே இல்லையாடு எல்லாருமே சொன்னேன் சூப்பராக இருக்கு எந்த உடுப்பு எப்படி நீ அந்த உடுப்பு நல்ல வடிவாக இருக்குண்டு ரூவனுக்கு மட்டும் பிடிக்கல அவருக்கு கீழே முடிச்சு காட்டுங்க இருந்து அவன் உடுப்பு அப்படியே இருந்து காட்டுங்க சாப்பிட்றா தும்பு நேயா தான் படி பிடிக்கலையாண்டு பாருங்க உடுப்பெல்லாம் நேயாவெல்லாம் வடிவாக இருக்கு நேயா தான் படிவா உடுப்பு வடி எனக்கு பாதி நான் டக்குன்னு திடீரெண்டு ஒரு 2 முதல் மணிக்கு தும்புமுட்டாசண்டா ஒரு கேளு இப்போ தும்புமுட்டாசண்டா ஒரு பிடிப்பாங்க இல்லை 2 மணிக்கு ஆள் இல்லை டக்குன்னு ரெடி பண்ணினோம் அது நல்லா இருக்கா காசு கொடுத்துருவியா 2 மணி வாங்க எனக்கு வேணா நீங்கள் ஒன்று சாப்பிடும் என்னோட வாங்க நல்லா இருக்கு அதான் என்ன மட்டும் தாங்க நாக்கு சொண்டெல்லாம் ரோஸாக இருக்கு வாங்க உண்டு இந்தா இந்தாம்மா நீ அப்படியே சாப்பிட்றதா நீ அதை பிக்காதானையா இந்தாங்க இதை சாப்பிடுங்க அதை வச்சுருங்க நல்லா இருக்கா சூப்பரா சூப்பரா இல்லையா சூப்பரா தாத்தாக்கு தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ தேங்க்யூ இது உங்களுக்கு ஸ்பெஷல் இல்லையா எனக்கு பர்த்டே வேணாம் நான் சொன்னா தானே வேணும் எனக்கு தான் ஸ்பெஷல் அதான் அப்படிக்கா அதில் இந்த குடிப்பேன் தண்ணி தான் விடாது நீ அஞ்சு வா பிடிக்க போ பூச்சாண்டி சரக்கு அப்புறம் தண்டலை பாருங்க அதுதான் போகிறோம் சரக்கு எப்படி யாருவாயில போயிட்டு திருப்ப வர்ற ஆக்கள் கண்டுட்டு பயத்துல வாங்க அம்மா வா பிடிக்க போகிறாங்க ஓடியா விடத்தறில இல்லாமல் ஊஞ்சால் சரக்கெட் இல்லாமல் இருக்கிறேன் நான் நேயா குட்டி கூட இதில் வந்து விளையாடினான் இப்போ அந்த இது ஒரு புயல் ஒன்று வந்து எல்லாம் அழிஞ்சு போட்டேன்னு புயல்லாம் தண்ணி இல்லை இவ்வளவு ஃபுல்லாக கடலுக்குள்ளே தண்ணி முன்னுக்கு வந்ததுதானே புயலோ ஒரு புயல் ஃபுல்லாக முன்னுக்கு வந்து இப்போ திருப்பி தண்ணி பழைய இடத்துக்கே போட்டு ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு அவ கேண்டோஸ் உண்டு இதோ காட்டுறேன் என்னன்னு வாய்க்குள்ள போட்டு ஹலோ இதான் கேட்டா கேண்டோஸ் அந்த மேலால தூவி விட்டுக்கிறேன் நட்ஸ் என்ன இந்த கடி அவ ஏதோ விரும்பி கேட்குறா தொட்டு சாப்பிட ப்ராப்ளம் நல்லா இருக்கு எனக்கு கடை வந்து இருக்க பாத்தீங்களா தொட்டு சாப்பிட்றா அவ இதை கேண்டோஸ் நானுங்க சொல்ற ஐஸ்கிரீம் அவக்கு ஐஸ்கிரீம் சொல்ல தெரியல ஆனா நிறைய காலத்து நிறைய மாச கணக்குன்னு சொல்லலாம் நாங்கள் அந்த பீச்சுக்கு போறோடைய இதில் பெருசாவா இங்க பாருங்க நண்பர்களே என்ன என்ஜாய் பண்ணவா பீச்சு கண்டு கூட்டி வந்துட்டு பாருங்க ஏபரையாரு 2 பேரும் தான் ஃபன் பண்றீங்க சாட்டுக்கே என்ன ஃபன் பண்ண கூட்டி வந்தாண்டுங்க அவன் என்ன பாசத்தை பார்க்கணும் என்ன ஒன்றுமே சாப்பிட முடியாது நான் பறிச்சோடனே சாப்பிட ரைட் அப்பா வேண்டி கொண்டு வர போகிறோம் எப்படி ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு இடக்கிற படுக்கிறதுக்கு ஒரு நல்ல அந்த என்னன்னு சொல்கிறேன் மலையாள பாதிக்கப்பட்ட பீச் பூங்கா என்ன சிறுவர் பூங்கா அதெல்லாம் புதைக்கப்பட்டு இங்கே வேலுக்கு நித்திர ஓடுறதுக்கு ஒரு தலைவணி மாதிரி கிடச்சிருக்கு
என்ன 20 பேர் நீ அதுல இருந்து கண்டுட்டே சொல்லிச்சு அப்பா அங்க ஊஞ்சாலாட போக மாட்டேன் என்ன சரக்கு ஏத்த மாதிரி கிடக்கு ஏறி சரக்க தேவையில்லை என்ன ரூவன் கட்டிக்கிட அந்த ஏறி சரக்கையில தானே ரூவன் கட்டிக்கிட அந்த ஏறி சரக்கையில தானே இதாவாக சுவன் தானே டக்குன்னு போய் போய் சரக்கையில பாப்பம் சரக்குற பாப்பம் சரக்குறாவாம் சரக்குங்க பாப்பம் அங்கே அப்பா நித்தா சொல்ற பிள்ளை சரக்குங்க ஓகே இப்போ நாங்கள் வந்து நித்தியோட பர்த்டேக்காண்டி நித்தியை இப்போ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நித்தி நாங்கள் இப்போ எங்கே வந்து அடுத்த பீச்சுக்கு வந்திருக்கோம் கோரி அடிக்கிறேன் லைட் என்ன பத்தல கோரி அடிக்க வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து சிக்கன் ரைஸ் சொன்னாங்க சிக்கன் ரைஸ் இல்லைங்க சிக்கன் கொத்த சிக்கன் ரைஸ் தான் கேட்டுறாங்க ரைஸ் இல்லையா இப்போ சிக்கன் கொத்த வச்சுருந்தாங்க பஸ் கொத்த சாப்பிட பழகுறேன் நான் இப்போ நித்திக்கு ரேட் வைக்க போகிறேன் நித்திக்கு இப்போ நான் கொத்தம் சோடா அம்மாயி கொடுக்க போகிறேன் ஆமாம் உள்ளதுக்கே நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் வயிறு நிறைஞ்சிட்டேன் சாப்பிடுவேன் வடி வச்சிருக்கேன் சோடா மோத்த பார்த்தீங்கன்னா இல்லை நொறுக்கு தின்னான் சோடா இவையில் ஐஸ்கிரீம் என்னையா இந்த புள்ளே நான் கடற்கரையில் நின்று நான் நாளைக்கு வந்து ஊட்டி கொண்டு போகிறேன்னு நான் போப்புறேன்னு சும்மா வேட்டினேன் இதில் வந்து இப்படி நின்று கொண்டே நித்திர தூங்கி இவ்வளோ இந்த பிள்ளை நான் முன்னால நீங்கள் எப்படின்னு அனிதா வந்தது எப்படி செய்தாடு சாப்பாடு கொடுத்து இவ்வளோ நேரம் வாங்கிட்டு வேற வேற வெட்டி உங்களுக்கு நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பாடு என்ன நிதி மடியில் நித்தா கொள்ளட்டோ ஆமாம் நித்திராகுங்க கையெடுங்க நித்திராகுங்க ஸோ பாட்டு பாடுங்க இப்ப நித்திரியா கொண்டு ஓடியல இப்படி தட்டி நித்திராங்க அம்மாக்கு தட்டி நித்திராங்க தலையை தட்டி தடவி தலையை அப்பதான் உனக்கு பாடல அடி சொத்தே குடு சாப்பாடு இப்படி இந்த கையால தலையை தடவுங்க அம்மா நித்தாள் குடு சாப்பாடு தடவுங்க என்ன பாட்டு பாடி முடிஞ்சு அம்மா நித்திரியாகி பாட்டு பாடுங்க நித்தாவில் இப்ப புள்ள நின்ற நில தூங்கி விழுந்த பிள்ளை இப்ப என்ன நித்திரியாகு மடியில அக்கா வாராவாம் ஆட்டாக்கா பிள்ளைண்டியா பிள்ளை பாடிவோ ஓ பிள்ளை பாடிவோ நல்ல பாடிவோ வெள்ள பிள்ளையோ வருவான பிள்ளையோ நர்சரிக்கு போகுமா ஆனா படிக்குமோ நே அங்க பார்க்க கூட ஆனா படிக்க ரெண்டோட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா லைட் எல்லாம் பத்த வலிக்குது பாத்தீங்கன்னா சோலல இங்கல பத்தி டேனி பத்து வாங்கால நே ஆனா படிப்போமா நர்சரி போய் எங்கள சாப்பாடு வந்துட்டு வைங்கோ பிள்ளைங்க சாப்பிடும் கப் கொண்டு வந்திருக்கலாம் கப் செண்டு கப் தந்தீங்க நான் பிச்சி சாப்பிடுறாள் கப்பை பாக்கே நல்லா தான் இருக்கேன்னு எப்படி இருக்கு ரேட்னு பிடிச்சிருக்கு சாப்பிடுங்க பாப்போம் அன்பா தர்ற எல்லா பொருளும் பிடிக்கும் இந்த மெட்டல் ஐட்டம் பார்த்துட்டு சாப்பிடுங்க பாப்போம் சாப்பிட காட்டுட்டேன் சாப்பிடுங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க பாப்போம் சுடுடா நல்ல சூடா சுடு ஏன்னா உனக்கு தானே பிள்ளை இப்போ நான் சோடா கப் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தையும் பிச்சரிஞ்சு விட்டியே நல்லா இருக்கும் உண்மையா உண்மையாக நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் கொத்தாலே பிடிக்கும் ஆனால் இந்த கொத்து நல்லா இருக்கக்கூடிய நான் சாப்பிட்டேன் நான் ஒருக்கா வந்து இங்கே சாப்பிட்டேன் முதல் முறையாக கடை திறந்து அதான் நீங்கள் இல்லை கொத்தண்டை கூட நான் பேசாமல் இருந்தேன் கொத்தன்ற விரும்பி சாப்பிட்டேன் இந்த கடையில் நான் எப்போ நான் ஒரே ஒருக்கா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த கடையில் வந்தாலே ஒரு விருப்பம் தான் இப்போ சோட்டிஸ் தான் சாப்பிட்டாங்க பிள்ளைங்க சாப்பிடுங்க அம்மா தீர்னாலும் வராச்சு முனா கடற்கரை இருக்குல்ல பருத்திமா சாப்பிடுங்க லைட் ஹவுஸ் பருத்தமான லைட் ஹவுஸ் தான் அந்த கடை இருக்கா பிள்ளை சாப்பிடுங்க நீங்க ஏன்னா தம்பி கொண்டுக்கீங்க செல்லம் சாப்பிடுங்க நல்லா இருக்கு என்ன கொத்து சாப்பிடணும் நல்லா ஸ்பைசியாக இருக்குண்ணா சோஸும் இருக்கு
நல்ல டேஸ்டாகவும் இருக்குது நான் சோஸும் இருக்குண்ணே அங்கே சோஸ் இருக்குங்க இல்லை சோஸ் அண்ணாங்களுக்கு தூர கப் எடுத்து கொண்டு வர தேங்க்ஸா எங்க நிசாந்தன் என்னம்மா ரச்சி சாப்பிடுன்னு இந்த சோஸோட தொட்டு சாப்பிடுங்க நீங்கள் அம்மாவுக்கு வேணும் அப்பா சாப்பாடு இல்லாமல் வேண்டு தர்றேன் பிள்ளை சாப்பாடை தீத்தி விட எப்படி கொடுத்து வச்சேண்ணா அப்படி கொடுத்து வேணா இப்படி ஒரு கொடுப்பனா இருக்கு மேனா சேர்ந்து சாப்பிட்டு ஒரு சந்தோஷமா உண்மைக்கு எனக்கு பிறந்த நாள்டா கேக் பட்டி ஆடம்பரமாக கொண்டாடுற சத்தியமாக பிடிக்காது ரெண்டு நாள் நான் பிடிச்சிருக்கு ஒரு பின்னேற டைமில் பிடிச்ச இடத்துக்கு கணவனோட பிள்ளைகளோட எவ்வளோ சந்தோஷமா இருக்கு காணுனியா கான் சாப்பிடாடியுமே நல்ல பழக்கம் அது நான் மட்டுமே இல்லைங்க யார் பக்கத்தில் இருந்தாலும் சாப்பிட்டு இருந்தாலும் அவையிட்ட தீத்தி போடாம சாடுவேன் கைய தடுத்த கையை பிடிச்ச மடியில வச்சு தீத்தி ஆக்கல சாவடிப்பாள் ஒரு கோழிக்கு பிடிச்ச மண்ணை தீத்தி புளினி கோழி வந்தது ஒரு கோழி ஒன்று இருக்கு வீட்டை நான் தான் வேண்டி கொடுத்து நானே ஆகும் அந்த கோழி பெருசாக ஓடாது என்னங்க ஓடி பிடிக்க தேவையில்லை சும்மா நடந்தே பிடிக்கலாம் அந்த கோழி எக்கடாத்தி போட்டு மண்ணா தின்னு சொல்லல அந்த கோழி கொஞ்சம் மயங்கின கிடாந்துட்டு கொஞ்சம் இது நான் போன் எடுத்து ரூபான்னு சொல்ல கோழி மயங்கி போட்டேன் போய் எழுப்பி பார்த்தா அதை ஓடுது அது பயத்துல மயங்கி போனமே கால் இழுத்து கூட அப்படியேடா இந்த பிள்ளைக்கு பயத்துல அவளு அந்த கோழி பூச்சி பேச்சில எடுத்து பேசாம இருக்கிறான் பிள்ளை சாப்பிடுங்க ராச்சி அப்போ நேற்றுக்கு நல்ல சந்தோஷம் தானே நல்ல சந்தோஷம் எனக்கு இப்படி பிறந்தான் கொண்டாடுறாங்க இது ஆனால் இன்னொன்று நல்ல விருப்பம் நான் உங்கள்கிட்ட போன வருஷம் சொன்னேன் நான் இந்த பிறந்தநாள் கொடுத்து வச்சிருந்தேன் இந்த வருஷம் அந்த கஷ்டப்பட்டாங்களுக்கு கோயில்கள் அப்படி இருப்பினோம் அவைக்கு சாப்பாடுகள் அது இது செய்யணும் ஒரு நல்ல விருப்பம் இருந்தது அந்த வசதிகள் கிடைக்க செய்வோம் என்ன நாங்கள் வசதியாக வரைக்கும் செய்வோம் உண்மைக்குமே எனக்கு அது நிறைய கால ஆசை ஒவ்வொரு பிறந்தநாள் வரைக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது அது வசதியாக இருக்கேக்கா அதெல்லாம் நிறைய வரும் என்ன நாங்கள் வசதியாக வந்தால் ஏன் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு கிழமையுமே சமைச்சு போட்டு சாப்பாடு கொடுக்கலாம் ஏன்னா நாங்கள் எப்போவுமே அந்த எங்கே போனாலும் எங்கள்கிட்ட ஏண்ட காசை நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் யாரை கண்டாலுமே ஆனால் எங்களுக்கு சமைச்சு கொடுக்க ஒரு ஆசை தான் எங்கள் பிறந்தநாள் நான் ஞாபகமாக கொடுக்க நிறைய விருப்பம் நிறைய நாள் பார்ப்போம் யோசிக்காங்க செய்வோமா ஒரு நாளைக்கு செய்வோம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வருஷம் நான் சவால் விட்டுனேன் இந்த வருஷம் அப்படி செய்தே ஆகணும் இந்த கண்ணத்தில் கரெக்ட் இருக்கு எங்கே இல்லாமல் தெரியுது அது நடக்குமே இப்போதைக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் இந்த நாள் ஹாப்பி ரொம்ப ஹாப்பி இன்னும் ஹாப்பி அதிகரிக்கிறேன் நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்குங்க ஏன்னா கொடுத்து வச்சுக்கோணும் இப்படி ஒரு பிள்ளை காணவனும் கிடைக்கா என்ன அவாக்கு சோறாக்கண்டா வேறு ஒன்று வேறு அப்பா விடுறேன் சாப்பிட்டாச்சு வடிவா சாப்பிட்டாச்சு நீ காட்டுங்க இங்கே நல்ல கரெக்டாக கொடுக்கல நாங்கள் அடுத்த நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம் அதையும் உங்களுக்கு காட்டுவோம் என்ன சுப்பிரமணியக்கும் சாப்பாடு பேக்கிங் ஆயிட்டு நித்தி அடுத்து ஆசைப்பட்ட மாதிரி கோயிலுக்கு வந்து மெழுகுவத்தி ஏற்றியாச்சா நிதி இது விருப்பம் இதை எதிர்பார்த்து நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு இது பிடிச்சிருக்கா இந்த 10 மெழுகு ஏற்றியா ஏற்றுங்க ஓடியா என்ன நினச்சி ஏற்றுறீங்க என்னத்தை நினச்சி ஏற்றுறீங்க என்ன சொல்லக்கூடாதா உண்மையாக சத்தியமாக கும்பிட்டாச்சே இதோட நாங்கள் வீடியோவை முடிச்சுக்கொள்வோம் என்ன நீங்கள் சொல்லுங்க வீடியோ காய்ச்சி முடிச்சுக்கோங்க சந்தோஷம் ஓகே நீ சொல்லு நீ கதை ஓகே இந்த நாள் என்ன சொல்கிறேன் சர்ப்ரைஸ் ஆனதுனால நான் 5 மணிலேருந்து எனக்கு நல்ல சர்ப்ரைஸ் அதோட 12 மணிக்கு ரூபா மிஸ் பண்ண எதிர்பார்க்கல இந்த முறை ரூபா நிறைய ஒரு கிழமைக்கு முன்னமே காத்து இருந்து எனக்கு பிறந்த நாள் மிஸ் பண்ணின வாங்கிக்கிறேங்க என்ன நான் ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்க்காம இல்லை நானும் அதை வழிகாட்டல எனக்கு விருப்பம் இல்லை
ஆனால் 12 மணிக்கு மிஸ் பண்ணினேன். பெஸ்ட்டாக ரூபை தான் மிஸ் பண்ணினேன். அது ஒரு ஹாப்பி. வெளியில் நான் பிடிச்ச மாதிரி கூட்டி அந்த சிம்பிளாக ஒரு என்னென்னு சொல்கிறது, வெளியில் அவ்வளோ ரூவனோட வந்து எனக்கு பெரிய ஒரு ஹாப்பி. நீங்கள் பார்க்குற சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு அதுதான் பெரிய ஒரு சொத்து மாதிரி. நல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு பிடிச்ச மாதிரியே ரூவன் எல்லா இடம் கூட்டி கொண்டு போய் என்ன எல்லாம் வேணுமோ அதெல்லாம் எனக்கு அவரே தெரிஞ்சு வச்சுருந்து கொண்டு தந்தது. இவ்வளோ நேசிக்கிறேன்ற உண்மையில் எனக்கு இன்றைய நாள் விளங்கிருக்கு. ஓகே, இன்றைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே மிஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உறவுகள் எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கு நான் இந்த உலகத்தில் வந்த பிறந்த நாளாண்டு எல்லாரும் நேசித்த உறவுகள் நான் நினைக்கவே இல்லை. இப்படி நேசிப்பினம் இப்படி மிஸ் பண்ணினவனே இந்த வருஷம் தான் எனக்கு அதிசயமான ஒரு நாளாக இருக்குது பிறந்த நாள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ முடிக்க அப்புறம் எனக்கு கலாட்டா தாங்கிலாமல் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.